வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். சீர்காழியில் திருவள்ளுவர் நாள் விழா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திருக்குறள் பண்பாட்டுப் பேரவை சார்பாக 33ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் திருவள்ளுவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. சீர்காழி LMC மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து வகை தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி வரையிலான மாணவ மாணவிகள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் திருவள்ளுவர் மற்றும் திருக்குறள் குறித்த கட்டுரை போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, நடன போட்டி மற்றும் ஓவியப் போட்டிகள் ஒவ்வொரு பள்ளியிலும் பெற்று வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. திருக்குறள் பண்பாட்டு பேரவையின் தலைவர் சக்கரபாணி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரவை செயலாளர் சிவ அன்பழகன் வரவேற்புரை கூற, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் பன்னீர்செல்வம், ஆர் கல்யாணசுந்தரம், ஜெக சண்முகம், முருகவேல், இராமநாதன், அன்பழகன், முருகையன், இளங்கோ ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக மயிலாடுதுறை AVC கல்லூரி பேராசிரியர் துரை குணசேகரன் திருக்குறள் குறித்த சிறப்புரையாற்றினார். திருக்குறள் பண்பாட்டு பேரவை பொருளாளர் முத்துக்கருப்பன் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் S முரளிதரன், பெஸ்ட் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் ராமலிங்கம், பொறியாளர் கார்த்திகேயன், தமிழ் ஆசிரியர்கள் புலவேந்திரன், தருமை சிவா, மங்கையர்கரசி, பேராசிரியர் சசிகுமார், ராமகிருஷ்ணன், வீரபாண்டியன், தியாகராசன், கலியமூர்த்தி, நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டு காளி வைத்தியநாதசாமி நன்றி கூற விழா இனிதே நிறைவுற்றது. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப். இந்த திருக்குறள் பண்பாட்டு பேரவை 1992 தொடங்கப்பட்டு திரு கோ சங்கரமூர்த்தி அவர்களால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து 33 ஆண்டுகள் எவ்வித தொய்வுமின்றி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அவருக்கு பின்னர் செயலாளராக இருந்தது கு ராஜாராமன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னர் தலைவராக திரு கோ வெங்கடேசன் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களால் வயது முதிர்வின் காரணமாக அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விலகி கொண்ட காரணத்தினால் சக்கரபாணி ஆகிய நான் தலைவராக தற்போது பொறுப்பாற்றி வருகின்றேன். திரு சிவ அன்பழகன் அவர்கள் செயலராக பொறுப்பாற்றி வருகின்றார். திரு முத்துக்கருப்பன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தொடக்கத்திலிருந்தே அவர்தான் பொருளாளராக இருந்து இந்த பேரவையை முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த ஒவ்வொரு மாதமும் குழந்தைகளுக்காக பயிற்சி வகுப்பினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருக்குறள் பயிற்சி வகுப்பினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்திற்கு எப்படியாவது திருக்குறள் கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தினால் சீர்காழியை சுற்றி உள்ள எல்லா பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள் ஒவ்வொரு மாதமும் வருகின்றார்கள். மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள், சான்றோர் பெருமக்கள், மகளிர் அணியினர் எல்லோரும் வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பயிற்சி வகுப்பினை எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நிறைவு விழா நடத்துகின்றோம். ஆண்டினுடைய தொடக்கத்திலே தொடக்க விழா நடத்துகின்றோம். இந்த நிறைவு விழாவிலே ஏறத்தாழ 8 போட்டிகளை நடத்தி அந்த போட்டிகளிலே 1ஆம் பரிசு, முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, ஆறுதல் பரிசுகள் என்று நிறைய பரிசுகள், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பரிசுகள் நாங்கள் குழந்தைகளுக்காக அளித்திருக்கின்றோம். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இசை போட்டி, நடன போட்டி போன்ற திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி போன்ற போட்டிகளை எல்லாம் நடத்தி அவர்களுக்கு அதை போல எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று AVC கல்லூரியிலிருந்து பேராசிரியர் துரை குணசேகரன் அவர்கள் இங்கு வந்து உரையாற்றி இருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் கொடுத்த அந்த பரிசு தொகையை கூட அவர்கள் வேண்டாம் என்று நான் இந்த பேரவைக்கு செய்த உதவியாக இருக்கட்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை போல இது போன்றவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதனால்தான் இந்த பேரவையை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு செல்ல முடிகின்றது என்பதனை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருக்குறள் கருத்துக்களை இளம் தலைமுறையினருக்கு, வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இளம் தலைமுறையினர் தான் இனி வருங்கால தூண்களாக இருக்க போகின்றவர்கள். அவர்களுக்கு இந்த திருக்குறள் கருத்துக்களை கொண்டு சென்று வருங்கால சமுதாயம் எவ்வித தீய வழியிலும் செல்லாமல் சிறந்த குடிமகன்களாக ஆவதற்கு உரிய வழிமுறைகளை நாங்கள் இந்த திருக்குறள் வாயிலாக அவர்களுக்கு கொண்டு செல்லுகின்றோம். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திற்கும் இந்த
கருத்துக்களை நாங்கள் கொண்டு சென்று வழிநடத்தி கொண்டு வருகின்றோம்.